அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கம்மா, அல்லேலூயா. சோத்திரம். இன்றைக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இன்றைக்கு ஸ்தோத்திரம், நான் அநேக சபைகளுக்கு நான் கடந்து செல்கிறேன். அங்கே போய் அங்கே நடக்கிற காரியங்களை பார்க்கின்ற போது, நம்முடைய சபையில் நடக்கிற காரியங்களை பார்க்கின்ற போது எல்லாவற்றையும் பார்த்து ஸ்தோத்திர ஒரு வேதனை அடைந்த ஒரு நேரங்கள், காலங்கள் என்று சொல்லலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்திற்கு முன்பதாக, 5-6 வருடங்களுக்கு முன்பதாக இருந்த அந்த சபையினுடைய பெருக்கம், வளர்ச்சி, ஸ்தோத்திரம், ஆத்துமா எண்ணிக்கை இன்றைக்கு இருக்கிறது என்று பார்த்தால் நிச்சயம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. பாருங்கள், நல்லா கவனிக்கணும். நீங்களும் நானும் தேவ சபைகளை ஏற்படுத்தப்பட்டு இரத்தத்தினால் கழுவப்பட்டு சபைகளை நம்மை விசுவாசிகளாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்மை கொண்டு சபையில் ஏதோ ஒன்றை செய்யும்படி நம்மை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? ஆமேனா இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்றால் அந்த மனுஷனை சாதாரணமாக தேவன் தெரிந்து கொள்வது இல்லை. அல்லேலூயா. அதுக்கு வேதத்தில் பல தேவ மனுஷர்கள் இருக்கிறார்கள். நம்ம எல்லாம் 10-15-20 வருஷம் ஸ்தோத்திரம் ஆண்டவரோடு கூட அவருடைய ஸ்தோத்திர அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிற மக்களாக நம்ம இருக்கிறோம். நமக்கு தெரியாத சத்தியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம், ஸ்தோத்திரம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான நோக்கம், நமக்கு கொடுத்திருக்கிறதான திட்டம், நமக்கு கொடுத்திருக்கிறதான ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் புரிந்து கொண்டால் கர்த்தருக்காக நிலைத்து நிற்கின்றதான அந்த நிலையிலே நிலைத்திருப்பார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு மனிதனுடைய என்ன அப்படின்னா, ஓப்பனாக நம்ம பேச போகிறேன். மனுஷனுடைய நிலை என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், குழந்தை பருவம், அடுத்தது வாலிப பருவம், அடுத்தது கல்யாண பருவம், அதுக்கடுத்து குடும்ப பருவம், அதுக்கடுத்தது வயதான பருவம். இப்படி பூமியில் இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்று நம்முடைய மனதை ஸ்தோத்திரம் மாறுதலாக வைத்திருக்கிறதுனால தேவன் இந்த பூமியில், இந்த ஸ்தோத்திர உலகத்தில் தேவன் மனிதனை எதற்காக படைத்தார் என்ற அந்த ஒரு திட்டம், ஒரு தீர்மானம், ஒரு தீர்வு நமக்கில்லை. ஆனால் ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுது ஒரு திட்டத்தோடு, ஒரு நோக்கத்தோடு படைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வெறும் கல்யாணத்திற்காக மட்டுமல்ல, வெறும் குடும்பத்திற்காக மட்டுமல்ல, வெறும் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக மட்டுமல்ல, ஆண்டவர் ஒரு குடும்பத்தை ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தும் பொழுது, ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் என்று ஏற்படுத்தும் பொழுது, அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய வடிவத்தை கொடுத்து அந்த வடிவத்தின் மூலமாக ஒரு காரியத்தை செயல்படுத்தும்படியாய் தேவன் குடும்பத்தை பூமியிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சபையிலே கர்த்தர் குடும்பங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாம் இங்கே பாருங்கள், எல்லாம் இங்கே பார்க்கணும். சோத்திரம். உங்களுக்காக நான் பேசிட்டு இருக்கிறேன். பாருங்கள், முதல் மனிதனாகிய ஆதாமை எடுத்துக்கொள்ளுங்கள். அவனை உருவாக்கின விதத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், உலகத்தில் எவனுமே செய்ய முடியாத, யாருமே செய்ய முடியாத, இன்றைக்கி என்னென்னலாம் செய்கிறாங்கலாம் சொல்கிறாங்க. அல்லேலூயா. டியூப் பேபிலாம் ஏற்படுத்துகிறேன், அதை ஏற்படுத்துகிறேன், இதை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி எல்லாம் சொல்லுகிற இந்த உலகத்தில் மனிதனை கர்த்தர், முதல் மனிதனாகிய ஆதாமை கர்த்தர் ஏற்படுத்தும் பொழுது, இந்த உலகத்திற்குள்ளே இருக்கிற ஏதோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் அதை நிவர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு தான் கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பாருங்கள், வேதத்தில் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதி ஆமத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல் மனிதனாகிய ஆதாமை உருவாக்குகிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள் களிமண். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? களிமண்ணை எடுத்து ஸ்தோத்திரம், அந்த களிமண்ணை ஒரு மனுஷனாக, அப்போனா என்ன அர்த்தம், பொம்மையாக, ஒரு சிலையாக, ஒரு பொம்மையாக உருவாக்கி அந்த பொம்மைக்குள்ளாக, அந்த வடிவத்திற்குள்ளாக, அந்த சிலைக்குள்ளாக ஸ்தோத்திர தன்னுடைய நாசியின் சுவாசத்தை ஊதின மாத்திரத்தில்
அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை நினைக்கும் பொழுது உலகத்தில் எந்த வாசகமும் அந்த வார்த்தைக்கு ஈடுபடுத்தவே முடியாது. அல்லேலூயா. அது ஒரே வார்த்தையே நமக்கு போதும். மனுஷனை இதுவரைக்கும் மண்ணை உருவாக்கி அந்த மண்ணின் மூலமாக இன்றைக்கு மனிதனை உருவாக்கி இருக்கிற சரித்திரம் எந்த புஸ்தகத்திலேயாவது எழுதியிருக்கிறதா என்றால் இல்லவே இல்லை. வேதாகமத்தில் மட்டும் கர்த்தர் செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த மனுஷனை மண்ணால் உருவாக்கி தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவனை அந்த ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் வச்சு சோத்திரம் அந்த ஏதேன் தோட்டத்தை உருவாக்குகிறார். மனுஷனை உருவாக்குகிறதற்கு முன்பதாகவே தோட்டம் அவனுக்காக இருப்பிடம், அவனுக்காக சாப்பாடு, அவனுக்காக உடை, அவனுக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து பார்த்து உருவாக்குகிற தேவனாக இருக்கின்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ அந்த முதல் மனிதனாகிய ஆதாமை உருவாக்குறதுக்கு முன்னால் அவனுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாவற்றையும் கர்த்தர் உருவாக்குகிற அந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது மனுஷன் மேலே எவ்வளவு கரிசனையை, எவ்வளவு அன்பை, எவ்வளவு நேசத்தை, எவ்வளவு காரியத்தை ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தில் மனிதனை குறித்து வைத்திருந்தார் என்ற அந்த செயல் வடிவத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? அப்போ பாருங்கள், அவனை உருவாக்குறதுக்கு முன்னதாகவே ஏதேன் தோட்டம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த தோட்டம் மாதிரி கிடையாது. ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்தினுடைய பரப்பளவு 1200 கிலோமீட்டர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் தோராயமாக 1200 கிலோமீட்டர். இங்கிருந்து ஸ்தோத்திரம் 400 கிலோமீட்டர் சென்னை, அதுக்கப்புறம் ஒரு 400 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் ஒரு 400 கிலோமீட்டர் சுற்று அளவு பரப்பு கொண்ட ஒரு தோட்டம்தான் ஏதேன் தோட்டம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய தோட்டத்தை உண்டாக்கின கர்த்தரை நாம் பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு தயாள குணமுள்ளவர் என்பதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. எவ்வளவு மனுஷனை நேசிக்கிறார் என்பது புரிகிறது. ஆகவே இந்த 1200 கிலோமீட்டர் கொண்ட அந்த ஏதேன் தோட்டத்தை படைத்தவர் அதில் 4 நதியை ஓட விடுறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதில் ஒரு நதி வைரத்தை விளைவிக்கக்கூடிய நதியாக ஆண்டவர் சிருஷ்டித்ததை நீங்களும் நானும் ஆதி ஆமத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இது எல்லாத்தையும் சிருஷ்டித்த தேவன் சோத்திரம் இவைகள் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு ஒரு மனுஷன் தேவைன்னு சொல்லி சிந்தித்த போதுதான் ஆதாம் என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் மண்ணினாலே படைத்து தன்னுடைய நாவிசின் சுவாசத்தை ஊதி ஒரு முழு மனுஷனாக அந்த ஏதேன் தோட்டத்தில் அவனை வைக்கிறார். அல்லேலூயா. இன்னும் பாருங்கள் சோத்திரம், அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்த அந்த ஆதாமுக்கு தனிமையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஸ்தோத்திர ஸ்திரியை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவனை படுக்க வச்சு நித்திர வர பண்ணி அவனுடைய விலாவிலிருந்து ஒன்றை எடுத்து ஸ்தோத்திரம் மனுஷியாக உருவாக்கி அவனுடைய கையிலே கொடுத்தார். அவன்தான் அந்த மனுஷிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? இப்போ இங்கே என்னாச்சு? குடும்பம் வந்து விட்டது. குடும்பத்தை குடும்பம் எதுக்காக இந்த பூமியில் சபையில் வச்சிருக்கிறாருங்கிறத குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். குடும்பம் எதற்காக சபையில் தேவன் குடும்பமாக வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம், அல்லது பூமியிலே தேவனால் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் நோக்கம் என்ன? ஸ்தோத்திரம் சாப்பிடுவதும் ஸ்தோத்திரம் உடை உடுத்துவதும் சாப்பிட்ட பின்பு தன்னுடைய மனமோன போக்களை வாழ்வதற்காக தேவன் நம்மை படைக்கவில்லை என்பதை நிரூபித்து காண்பிக்கும்படி பேசி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அப்போ இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைச்சிட்டார். 2 பேரும் உருவாக்கப்பட்டார்கள். உருவாக்கப்பட்டதுக்கு பின்பு தேவன் அவர்களுக்கு தேவை என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியாக இதை வைத்து நீங்கள் என்ன செய்யணுங்கிறத காட்டி கொடுக்கிறார். அதை இன்றைக்கு மறந்து விட்டோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறோம்? இன்றைக்கி அதை தான் பேச போகிறேன். சபையில் ஆண்டவர் சோத்திர முதல் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து நம்ம இன்னைக்கு ஆண்டவர் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், அதை தேடிக்கொண்டிருக்கிறோம், அதற்காக முயற்சித்து கொண்டிருக்கிறோம், அதற்காக
நம்முடைய நேரங்களை செலவு பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. புரிஞ்சாங்க ஒரு அலைகளை சொல்லலாம். அல்லேலூயா. தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். நமக்கு இன்னது தேவை என்று நம்முடைய பரமபிதா என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறதுனால தான் முதல் மனிதனாகிய ஆதாமை ஏவாளை படைக்கிறதுக்கு முன்னதாகவே நம்மீது கரிசனை கொண்ட தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்து அங்கே ஆண்டவர் ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் சோத்திர ஆண்டவர் முடிச்சு வச்சதை, ஏற்படுத்தி வைத்ததை, சிருஷ்டித்து வைத்ததை, தேவைகளை கொடுத்ததை இன்னொருக்கா இவன் சிருஷ்டிக்கிற மாதிரி, இவன் ஏற்படுத்துகிற மாதிரி, இவன் உருவாக்குகிற மாதிரி ஓடி ஓடி அலைந்து திரிந்து தேவன் ஏற்படுத்தி வைத்தினதை தேடி நேரத்தை செலவு பண்ணி அதை வீணாக்கி தேவனுடைய நோக்கத்தை மறந்து விட்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? பாருங்க, வேதம் சொல்லுது எல்லாத்தையும் ஆண்டவர் படைச்சிட்டார், எல்லாம் கொடுத்துட்டார். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற, உருவாக்கி வைத்திருக்கிற, சிருஷ்டித்து வைத்திருக்கிற அந்த காரியத்தை ஓடுகிறதுனால, பிரயாசப்படுகிறதுனால, நாம் வட்டமிடுகிறதுனால கிடைக்க போவதில்லை. கர்த்தர் சொல்கிறாரு, ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ. அல்லேலூயா. வேதம் நல்லா தெளிவாக சொல்லுது. நீங்கள் நல்லா வாசித்து பாருங்கள். முதல் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள். ஸ்தோத்திரம் வாசித்து பாருங்கள். 1ஆவது அதிகாரம் 27, 28 வசனத்தை வாசிக்கலாம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இப்போ ஒரு குடும்பம் ஸ்ட்ரக்சர் உருவாகிடுச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? ஒரு குடும்பம், புது குடும்பம், உலகத்தில்னு சொல்லலாம், பூமியில்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்பானா எந்த குடும்பமும் உருவாக்கப்படுகிறதற்கு முன்னதாக எல்லா குடும்பங்களுக்கும் ரோல் மாடலாக, மாதிரியாக இருக்கிற குடும்பத்தை ஆண்டவர் முதல் குடும்பம் ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் உருவாக்கினார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த குடும்பத்துக்கு அப்புறம் தான் நம்மெல்லாம். இந்த குடும்பம் தான் ஃபஸ்ட்டு. இந்த குடும்பத்திலிருந்து தான் கர்த்தர் எல்லா குடும்பங்களையும் உருவாக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? அப்போ இந்த குடும்பத்தினுடைய நோக்கம், இந்த குடும்பத்தினுடைய தரிசனம், நோக்கம், திட்டம், இன்னும் பர்பஸ் என்று சொல்வார்கள். ஆகவே இதை நம்ம உணராதபடிக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்ததை அனுபவித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோமே தவிர கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு குடும்பம் இன்றைக்கு சரியாய் செயல்படவில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 28ஆவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நோக்கம் என்ன? சோத்திர இந்த பூமியில் முதல் குடும்பமாகிய ஆதாமி ஏவாளையும் படைத்து சொன்ன அந்த முதல் நோக்கம், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? இதுதான் முக்கியம். அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய அற்புதத்தை, தேவனுடைய செயல்பாடுகளை, தேவனுடைய ஸ்தோத்திர பூமியை குறித்து வைத்திருக்கிறதான நோக்கத்தை இந்த ஆதாம் ஏவாள் என்கிற குடும்பத்தின் மூலமாக தேவன் வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? அப்போ இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தின் மூலமாக வெறும் கல்யாணம், குழந்தை, ஸ்தோத்திர சாப்பாடு,
சுபகோபம் இப்படிப்பட்ட காரியத்தில் மாத்திரம் நம்ம கவனம் செலுத்துவது ஆண்டவருடைய பார்வையில் தவறானது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே விதத்தில் இதை செய்வதற்காக தேவன் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார். அவைகளெல்லாம் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இவைகளை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறோம்? இன்றைக்கி மனிதனை எடுத்துக்கொள்ளுங்கள். 18 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் ஆண்டவருக்குள்ளே இருந்த மனிதர்கள் பின்வாங்கி போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? நிறைய நான் பார்க்குறேன். ஏன் தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தை குறித்து அவனுக்கு நோக்கம் தெரியல. அல்லேலூயா. தன்னுடைய குடும்பத்தை குறித்து தரிசனம் அவனுக்கு இல்லை. இந்த குடும்பத்தை எதுக்காக பூமியில் ஏற்படுத்தினார் என்பதை குறித்து அவனுக்கு விளக்கம் தெரியல. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, உலகத்தில் வாழ்வதும் சுகபோகமாக இருப்பதும், கணவன் மனைவியாக பிள்ளைகளாக வாழ்ந்து திரும்ப கணவன் மனைவி பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி வாழ்ந்து முடிப்பதே ஸ்தோத்திர குடும்பம் என்று கற்றுக் கொடுத்தபடியினாலே அவனால் வருகிற பிரச்சனைகளுக்கு சூழ்நிலைகளுக்கு தாக்கு பிடிக்க முடியவில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார். அந்த குடும்பத்தை ஆண்டவர் கொண்டு செய்யக்கூடிய நோக்கத்தை புரிந்து செயல்படுகிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வேதத்தில் அனனியா சப்பீரியால் ஸ்தோத்திரம், அது 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேரும் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சதுனால தேவன் அவர்களை எடுத்துக்கொண்டார். அதே ஸ்தோத்திரம் அவங்க தேவன் அவர்களை என்ன செய்தார்? அடித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதே விதத்தில் கொர்நேலியோ என்று சொல்லப்படுகிற மனுஷன் தேவனை விசுவாசித்து தன்னுடைய குடும்பத்தை தேவன் நோக்கத்திற்கு நேராக நடத்துகிறதை நீங்கள் நானும் பார்க்குறோம். அல்லேலூயா. அந்த கொர்நேலிய சப்ஜெக்ட்டுங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். பாருங்கள், அந்த ஃபஸ்ட் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்திற்கு ஏற்ற காரியத்தை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 10வது அதிகாரமாக எத்தனாவது அதிகாரம்? 10வது அதிகாரம். சோறு பாருங்கள், அந்த 10வது அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வாசிங்க. இத்தாலிய பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். ஸ்தோத்திரம். அவனுடைய ஊரை சொல்லுது. அவன் எந்த குலத்தை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறது. அவன் என்ன வேலை செய்கிறான்னு சொல்கிறாரு. அடுத்தது அவனுடைய குணாதிசயத்தை குறித்து சொல்லப்படுகிறது. பாருங்க, வாசிங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. சோத்திரம். பாருங்க, இவன் ரட்சிக்கப்பட்டவனும் கிடையாது. சோத்திரம். அவன் வீட்டுக்கு ஒரு தேவ மனுஷன் போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அப்புறம் விசுவாசித்து ஞானஸ்தானம் அன்னைக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்க வசனத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த கொர்நேலிய குடும்பம் பாருங்கள், தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? பாருங்க, இவன் தேவனை விசுவாசித்த உடனேயே தன்னுடைய குடும்பத்தினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? தேவன் விசுவாசித்த உடனே, தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த உடனே, தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே தன்னை ஸ்தோத்திரம் தன்னுடைய குடும்பத்தினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு ஸ்தோத்திரம் தேவனுடைய பிரசன்னத்திற்காக, தேவனுடைய வழிநடத்தலுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்கு உழைப்பதற்காக தன்னை ஒப்பு கொடுத்து செபித்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் இதிலிருந்து என்ன சொல்ல வர அப்படின்னா, நம்முடைய நோக்கத்தை புரிந்தவர்களாக, அதை தெரிந்தவர்களாக தேவ சமூகத்தில் நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம். ஒரு வேளை நோக்கம் புரியாமல் இருக்கலாம், அறியாமல் இருக்கலாம். நாம் செபிக்கும் போது கர்த்தர் அந்த நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். அதனுடைய அடிப்படையில் நம்ம கடந்து செல்ல முடியும். ஆமேன். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, இவன் செபிச்சுக்கிட்டே இருக்கிறான்.
ஆண்டவர் அவனுடைய வீட்டிற்கு ஒரு ஆளை அனுப்புகிறார். பாருங்கள், 3வது வசனம் வாசிக்கலாம். பகலில் ஏறக்குரிய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதியட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்திற்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவன் தரிசனமாகி அந்த குடும்பத்தினுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தும்படியாய் ஆண்டவர் சித்தம் கொண்டபடியினாலே, அவனும் தன்னுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்தபடியினாலே தேவனுடைய வழிநடத்தல் அங்கே நடைபெறுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? ஆகவே பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த கொர்நேலியு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பேதுரு வருகிறதற்கு காத்திருந்த அவன் மாத்திரம் தேவனுடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஜெபித்திருந்தா இதை குறித்து நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, அவன் புரிஞ்சுக்கிட்டான். தன்னுடைய குடும்பத்தை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தை அவன் புரிந்தவனாக, இந்த பேதுரு அங்கிருந்து வர்றதுக்கு முன்னால் இவனும் இவனுடைய குடும்பமும் ஸ்தோத்திரம் இந்த குடும்பத்தினுடைய நோக்கத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறான். எந்த வசனம் இருக்குதா? அவனும் அவன் குடும்பமும் சுற்று பக்கத்தில் இருக்கிற மக்களை கூட்டி அழைத்து வைத்து காத்து கொண்டிருந்தான் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கு பாருங்க. அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். இருக்கா? அதே அதிகாரத்தில் தான் இருக்குது. இதுக்கா பாருங்க. இருக்குதா? இருபத்தி 4வது வசனம் வாசிங்க. மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறைமையையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூடி வரவழைத்து அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பாருங்கள், கொர்நேலியு குடும்பம் ஸ்தோத்திரம் தேவனுடைய நோக்கத்தை புரிந்தது. என்னென்னா, இவன் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறது மட்டுமல்ல, துதிக்கிறது மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்தின பிறகு ஸ்தோத்திரம் தம்முடைய குடும்பத்தின் மூலமாக இங்கிருக்கிற ஜனங்களை கர்த்தர் நம்முடைய குடும்பத்தின் மூலமாக ரட்சிக்கிறதற்கு சித்தம் கொண்டிருக்கிறான் என்கிற நோக்கத்தை அந்த இடத்துல அவன் நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் வருகிறது மட்டுமல்ல, பேதுரு அங்கே 23வது வசனம் 24வது வசனம், மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன்னுடைய குடும்பத்தோடும் அவனும் அவனுடைய குடும்பத்தோடும் தன்னுடைய உறவின் முறைமையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூடி வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? இதுதான் தேவனுடைய நோக்கம். குடும்பத்தை குறித்து ஆண்டவர் ரட்சித்த குடும்பத்தை குறித்ததான ஒரு நோக்கம் என்னென்னா, கர்த்தர் சோத்தர் நம் மூலமாக அநேகரை ரட்சிப்பதற்காக உங்களை என்னையும் பூமியில் மனுஷர்களாக மனுஷியாக பிள்ளைகளாக குடும்பமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கின்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆகவே நம்முடைய நோக்கத்தை புரிந்தவர்களாக தேவ சபையில் இருக்கிற நீங்களும் நானும் புரிந்து செயல்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த கொர்நேலியு தன்னுடைய வாழ்நாளில் பேதுரு வர்றதுக்கு முன்னாலேயே இவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான். ஸ்தோத்திர மனதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டான். தன்னுடைய குடும்பத்தையும் ஆதாயப்படுத்தி விட்டான். இப்போ அடுத்த கட்டமாக உறவின் முறைமையாரையும் சிநேகிதர்களையும் தேவனுடைய நோக்கத்திற்காக அழைக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? தேவனுடைய நோக்கம் என்ன? நாம் மட்டும் ரட்சிக்கப்பட்டால் போதாது. வேதம் சொல்லுகிறது,
ஒருவரும் அழிந்து போவது தேவனுடைய சித்தமே அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமும் பிரியுமாக இருக்கிறது. ஆகவே எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறதுக்கு நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ இந்த ரட்சிப்பு அடைகிறதற்கு தேவ சபையில் ஆத்துமா பெருகணும். இதுதான் அதனுடைய அர்த்தம். சோத்திரம். இந்த கொர்நேலியு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவனாய் மாறினான். இந்த கொர்நேலியு விசுவாசிகளை ஆதாயப்படுத்துகிறவனாய் மாறினான். ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லப்போனால் இந்த கொர்நேலியு தேவனுடைய ராஜ்யத்திற்கு தன்னுடைய குடும்பத்தை தெரிந்து கொண்ட தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் முயற்சி பண்ணி ஆத்மாக்களை ஆதாயம் செய்தான். அல்லேலூயா. இன்னைக்கு சபையில் நம்ம இருக்கிறோம். சபையிலே ஸ்தோத்திரம் ஆத்மா ஆதாயம் செய்யப்பட வேண்டும். ஆத்மா ஆதாயம் செய்கிறதுக்கு என்ன காரியம் தேவை, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில வசனங்களை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். 12வது அதிகாரத்துக்கு நேரம் வாங்களேன். அதே அப்போஸ்தலர் 12வது அதிகாரம். ஸ்தோத்திரம். சபை எப்போது வளர்ச்சி பெறும், தேவன் கொடுத்திருக்கிற நோக்கத்தை சபை குடும்பம் எப்படி நிறைவேற்ற முடியும், அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம பேசுனது. 12வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அல்லேலூயா. என்ன வளர்ந்து பெருகிச்சான்? தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அல்லேலூயா. சபையானாலும் சரி, நம்முடைய குடும்பமானாலும் சரி, ஒரு வளர்ச்சிக்கு நேராக, சீராக, பெருக்கத்திற்கு நேராக, வளர்ச்சிக்கு நேராக, அறுவடைக்கு நேராக கடந்து செல்ல வேண்டுமென்றால் தேவ வசனம் ஸ்தோத்திர தேவ சபையின் மேல் வைத்திருக்கிற வாஞ்ச விருப்பம், தேவன் சபையின் மேலே, குடும்பத்தின் மேலே, தனிப்பட்ட ஒவ்வொரு நபர் மேலும் வைத்திருக்கிறதான வாஞ்சை என்னென்னா, விருப்பம் என்னென்னா, தேவ வசனம் ஒவ்வொருவருக்குள்ளும் பெருக வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீர்கள்? தனிப்பட்ட மனுஷனாக இருக்கிறானா தேவ வசனம் பெருகணும். சபையாக இருக்கிறதா வசனம் பெருகணும். ஸ்தோத்திர குடும்பமாக இருக்கிறதா வசனம் பெருகணும். ஸ்தோத்திரம். வசனம் பெருக பெருக நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் அங்கே எல்லாம் பெருகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போது விருத்தி அடைய வேண்டும், பெருக வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் எந்த ஒரு காரியத்திலையும் தேவ வசனம் பெருகுகிறதாய் காணப்பட வேண்டும், விருத்தி அடைய வேண்டும். ஸ்தோத்திரம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை முக்கியத்துவம் பெறணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? இன்றைக்கி நிறையா காரியத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம்? முக்கியத்துவத்தை கொடுத்து அதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? நிறைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். முக்கியத்துவம்னா அதுதான் அப்படின்னு சொல்லி அதுக்காக நம்ம நேரத்தை செலவு பண்ணி, அதுக்காக நேரத்தை ஒதுக்கி, அதுக்காக நேரத்தை ஸ்தோத்திரம் 2 நாள் 3 நாளைக்கு முன்னாலேயே ஒதுக்கி முக்கியத்துவத்தை கொடுத்து அதற்காக செயல்படுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கின்றோம். அல்லேலூயா. ஆனால் இவை எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கிய இடத்தை கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? ஆமாம். இன்றைக்கி நம்ம மற்ற காரியங்களுக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவத்தை காட்டிலும் தேவனுக்கு நாம் கொடுக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்த்தால், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பொழுதாம் வரைக்கும் ஒரு அட்டெண்டன்ஸ் போடுங்க. எதுக்கு எவ்வளவு நேரத்தை நம்ம கொடுத்துருக்குறோன்னு சொல்லி அதில் எழுதி வைத்து தற்பரிசோதனை பண்ணினால் தேவனுக்கு எவ்வளோ நேரம் கொடுத்துருக்குன்னு பார்த்தா நான் சொல்கிற சில பேருடைய வாழ்க்கையில் 0வாக தான் இருக்கும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு அட்டவணை போடுங்க. சோத்திரம். நம்முடைய பேச்சுக்கு எவ்வளோ நேரம் நம்ம செலவு பண்ணியிருக்கிறோம், நம்முடைய ஸ்தோத்திரம் உலகத்தில் போய் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணியிருக்கிறோம், அதுக்கிடையில் ஸ்தோத்திரம் சும்மா போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணியிருக்கிறோம், வீண் காரியத்தை செலவழிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணியிருக்கிறோம், இன்னும் சொல்லப்போனால் அந்த செல்ஃபோன் இருக்குது அதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணியிருக்கிறோம், மற்ற காரியங்களுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணியிருக்கிறோம். இதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிற நாம் வேதத்தை படிப்பதற்கும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து செலவிடுவதற்கும் ஸ்தோத்திர தேவனோடு கூட ஒன்றித்து ஜெபிப்பதற்கும் எவ்வளோ நேரத்தை செலவிட்டோம் அப்படிங்கிறத பார்த்தா நம்மளை நாமளே பார்த்து வெட்கப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கி எதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோம்? இன்றைக்கி அநேக காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்குறோம். தேவ வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்குறோமோன்னா நிச்சயமே கிடையவே கிடையாது. நிறையா பேருடைய வாழ்க்கையில்
வசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிற அந்த நேரமெல்லாம் மற்றவைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். அல்லேலூயா. நல்லா வேதத்தை படிச்சுட்டு இருந்திருப்போம், நல்லா செபிச்சுக்கிட்டு இருந்திருப்போம், நல்ல தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு இருந்திருப்போம். ஆனால் ஸ்தோத்திரம் நாளடைவிலே ஸ்தோத்திரம் நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கடந்து போய் அது சலனமாக மாறி அந்த முக்கியத்துவம் என்று சொல்லப்படுகிற இடத்துல வேறு எல்லாம் வந்து நின்று விட்டது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? சபைக்கு மெயினாக, குடும்பத்திற்கு மெயினாக, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மெயினாக வார்த்தை முக்கிய இடத்தை பெற வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆகவே வார்த்தை இல்லாத, வார்த்தை கிரியை செய்யாத, வார்த்தை ஸ்தோத்திரம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் செயல்பாட்டில் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றி பெறுவதற்கு முடியாது. அல்லேலூயா. அதை சபை வளர்ச்சியாக இருக்கலாம், குடும்ப வளர்ச்சியாக இருக்கலாம், தனிப்பட்ட மனிதனுடைய வளர்ச்சியாக இருக்கலாம், பெருக்கமாக இருக்கலாம். எந்த பெருக்கத்திற்கும் வளர்ச்சிக்கும் ஸ்தோத்திர அறுவடைக்கும் முன்னானது வார்த்தை முதலிடத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வார்த்தை இருந்தால் மட்டும்தான் ஸ்தோத்திரவைகள் எல்லாவற்றை காட்டிலும் வார்த்தைக்கு முக்கிய இடத்தை கொடுக்கிற எந்த குடும்பம், எந்த மனுஷன் உயர்வுக்கு நேராய் கடந்து சென்றிருக்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அதை தாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்? உலகத்தில் எதேதோ முக்கியத்துவத்தை கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்களே, நீங்கள் வார்த்தைக்கு மாத்திரம் ஏன் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் என்றால் அதற்கு அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஏன் முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்னா, வேதத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 6:7 வாசிக்கலாம். வாசிங்க. தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீசருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார பெருக்கம், சோத்திரம் நான் சொல்கிறத சபை பெருக்கத்தை மட்டும் சொல்லலை, ஆத்மா பெருக்கத்தை மட்டும் சொல்லலை. நம்முடைய வாழ்க்கையில் தேவைகள் இருக்கலாம், சுகம் தேவைப்படலாம், விடுதலை தேவைப்படலாம், ஆசீர்வாதம் பெருகுன்னு நினைக்கலாம். எல்லாவற்றுக்கும் மூலப்பொருளாக இருப்பது தேவனுடைய வசனம். அல்லேலூயா. அங்கே பாருங்கள், தேவ வசனம் விருத்தி எங்கே அடையுதோ, தேவனுடைய வசனத்தினுடைய பெருக்கம், தேவனுடைய வசனத்தினுடைய ஸ்தோத்திரம் வளர்ச்சி எங்கே பெருகுதோ, அங்கே வசனம் எவ்வளவு பெருகுதோ அவ்வளவு சீசர்கள் தொகை, விசுவாசிகளின் தொகை பெருகினது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வசனம் பெருக பெருகுதான் நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் பெருகும், ஆசீர்வாதம் பெருகும், விடுதலை பெருகும், சந்தோஷம் பெருகும். எல்லாமே பெருக்கம் எதிலே வைத்திருக்கிறார் என்றால் வார்த்தையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பெருக்கத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பொருளாதார வளர்ச்சிக்கு, தொழில் வளர்ச்சிக்கு, ஸ்தோத்திரம் இருக்கிற உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் வளர்ச்சிக்கு அவங்க சொந்தமாக பிடிச்சி ஓடுறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, வசனத்தில் தான் பெருக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை ராமேன்னு சொல்கிறோம்? வசனத்தை எந்த அளவுக்கு நம்ம ஸ்தோத்திரம் பெருக வைக்கிறோமோ, வளர்ச்சியடை வைக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம் எதிர்பார்ப்பது பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? அப்போ வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருப்பது வார்த்தை. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகிறதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு 2 அதிகாரம், 3 அதிகாரம், 4 அதிகாரம், 5 அதிகாரம் என்று சொல்லி நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு கொடுத்த பணி என்ன? ஸ்தோத்திர வேதம் சொல்லுகிறது, உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ என்ன? சீசராக்கிறது தான் நம்முடைய வேலை, விசுவாசிகளை பெருக வைக்கிறது தான் நம்முடைய வேலை. தேவனுடைய வசனத்தில் அது இருக்கிறது. அப்போ குடும்பத்தினுடைய நோக்கம் என்னது? சபையை பெருக வைக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? வளர்ச்சி அடைய செய்யணும். ஸ்தோத்திரம். அதற்கு நாம் ஒவ்வொருவரும்
வசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வசனத்தை மையமாக வைத்திருக்கின்ற போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். அல்லேலூயா. பெருக செய்ய வல்லவர், வளர்ச்சியடைய செய்ய வல்லவர். தேவனுடைய வசனம் குறைய குறைய விசுவாசிகள் குறைவார்கள், நம்முடைய ஆசீர்வாதம் குறையும், பொருளாதாரம் குறையும், எல்லாமே குறையும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? வசனம் குறைஞ்சிச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே குறைக்கிறதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? அங்கே பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சபையினுடைய வளர்ச்சிக்கு தேவனுடைய வசனம் முக்கியம். ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு தேவனுடைய வசனம் முக்கியம். ஒரு வாலிபனுடைய வளர்ச்சிக்கு வசனம் முக்கியம். எதிர்காலம் நல்லா அமையணும் அப்படின்னா வசனம் முக்கியம். அல்லேலூயா. படிப்பு நல்லா வரணும் அப்படின்னா வசனம் முக்கியம். அல்லேலூயா. வசனத்தில் தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், எங்கெங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? படிக்கும்போது வசனத்தை படித்தா தான் நல்ல வளர்ச்சி உண்டாகுன்னு எங்கே சொல்லியிருக்குதுன்னா, நீதிமொழிகளுக்கு போங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் ஸ்தோத்திரம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? எல்லாம் வசனத்தில் தான் இருக்குது. வசனம் இல்லாமல் ஒன்றையுமே செய்ய முடியாது. ஆண்டவர் வசனத்தை கொண்டுதான் உலகத்தையே சிருஷ்டித்தார். முதல் குடும்பத்திற்கு ஆதாம் ஏவாளுக்கும் ஸ்தோத்திரம் ஏற்படுத்தப்பட்ட அத்தனையும் சொல்லி சொல்லி சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அப்போ வார்த்தை சொல்லி சிருஷ்டித்தார். அப்போ வார்த்தைக்கு அவ்வளவு வல்லம் இருக்கிறது. ஆகவே வார்த்தையே முதலிடத்தில் வைப்போம். வசனத்தினால் வரும் வளர்ச்சி விளைச்சல் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை குறுக்கு வழியில் போய் வசனத்தை சாராமல் ஸ்தோத்திர வசனத்தின் அடிப்படையில் வராத, ஸ்தோத்திர வசனத்தை கை கொண்டு சம்பாதிக்காத, வசனத்தை கை கொண்டு ஓடாத எந்த ஒன்றுமே என்ன செய்யாது, நிலைச்சி நிற்காது. அல்லேலூயா. வசனத்தினால் வரும் வளர்ச்சி விளைச்சல் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். மற்ற வளர்ச்சி எல்லாம் சில காலம் மாத்திரம் நிற்கும், அப்புறம் காணாமல் போயிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஓடி ஓடி சரீரத்தை உழைச்சி சம்பாதிச்சாலும் ஒரு சில மாதங்கள் ஒரு சில காலங்கள் மட்டும்தான் நம்ம கையில் அந்த பணம் நிற்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆனால் தேவனுடைய வசனத்தின் மையத்தில், தேவனுடைய வசனத்தின் மூலமாக வளர்ச்சி பெருக்கும். அது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். இயேசுவை சொல்கிறாரு. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏன் எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 5:18 வாசிக்கலாம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் சிறு எழுத்தாகிலும் எழுத்து உறுப்பினாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. வசனத்தை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? 5:18 வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது ஒரு நாளும் ஒழியாது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது உலகத்தில் நம்ம சோத்திரம் வசனம் இல்லாமல் வர்றதெல்லாம் சில காலம் இருந்து ஒளிந்து போனாலும் வசனத்தின் மத்தியில் இருந்து வருகிற ஆசீர்வாத வளர்ச்சி பெருக்கம் ஒரு நாளும் அது ஒளிந்து போவதே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? பாருங்கள், சோத்திரம் சில காலம்தான் இருக்கும். ஆனால் மறுபடியும் பார்த்தோம்னா வேதனை, துன்பம், நெருக்கம், துயரம், கண்ணீர் தான். அல்லேலூயா. ஆனால் வசனத்தை நாம் பிடித்து கொள்வோமானால் அதே 24:35 வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 24:35 வாசிக்கிறேன். வாசித்து பாருங்கள் சீக்கிரம். அதில் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் வாசிக்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போவும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. பகிரங்கமாகவே சொல்லிட்டார். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒளிந்து போகாது. அதனால தான் பிசாசு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து உபவாசத்திற்கு மலைக்கு கொண்டு போகப்பட்ட போது, வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்ட போது வார்த்தை கொண்டு பிசாசு பேசுகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வசனத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், வசனத்திலிருந்து வருகிற மேன்மை, வசனத்திலிருந்து வருகிற கணம், வசனத்திலிருந்து வருகிற உயர்வு ஒரு நாளும் ஒருபோதும் அது குறைந்து கொண்டு போகாது.
ஸ்தோத்திரம், மற்ற குறுக்கு வழியில் சம்பாதிக்கிற எதுவாக இருந்தாலும் சில காலம் மாத்திரம் நிற்கும், அது காணாமல் போயிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? பாருங்கள் ஸ்தோத்திரம், ஏசாயா 40:6 டக்குன்னு வாசிக்கலாம். அதுலேயும் ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்கள். 40வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. எண்ணத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாமிசமெல்லாம் புல்லை போலவும் அதன் வேண்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும்போது புல் உலர்ந்து பூ உதிர்ந்து சனமே புல். அதுக்கு 8வது வசனத்தை வாசிக்கலாம். வாசித்து பாருங்கள். புல் உலர்ந்து பூ உதிரும், தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. அல்லேலூயா. பாருங்கள் ஸ்தோத்திரம், இந்த வசனத்தை எதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார்? உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியம் உதிர்ந்து போகும், ஆனால் தேவனுடைய வசனம் என்றைக்கும் நிலைத்து நிற்கிறதாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பஞ்சகாலம் வந்தாலும், பட்டினி வந்தாலும், பசி வந்தாலும், சோதனை காலம் வந்தாலும், வேதனை காலம் வந்தாலும் சொன்னது சொன்னபடியே கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது அதான் சொல்கிறார், கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. அப்போ வார்த்தையின் அடிப்படையில் வராத யாவும் சில காலம்தான் நிற்குமே தவிர, வார்த்தையின் மூலமாய் வருகிறது அது நிலைத்து நிற்கிற ஒரு பர்வதத்தை போல நமக்கு அஸ்திபாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுப்போம். எந்த ஒரு வளர்ச்சியாக இருந்தாலும், பெருக்கமாக இருந்தாலும் வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தையை மையமாக வச்சு நம்ம போகும்போது வளர்ச்சி, பெருக்கத்தை, ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பார்க்க ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதற்காகத்தான் ஆதாமையும் ஏவாளையும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அந்த ஆதாமையும் ஏவாளையும் தெரிந்து கொண்ட நோக்கத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 22:14 வாசித்து முடிக்கலாம். தோத்திரம், அதை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் அங்கேயும் சொல்லப்படுகிறது பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் திருப்பிங்க. 22:14 ஸ்தோத்திரம், பக்கம் சொல்லிடுங்க. அது முக்கியமான வசனம். 196வது பக்கத்தில் 14வது வசனம் வாசிங்க. இப்போ வாசிக்கலாம். அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவுமாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. வசனத்தை படிக்கிறதுக்கு, வசனத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்வதற்கு, வளர்ச்சியை அனுபவிப்பதற்கு, பெருக்கத்தை அனுபவிப்பதற்கு கர்த்தர் முன்னமே நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரா? தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். தேவனுடைய வசனத்தை கேட்கிற சனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆகவே தேவனுடைய வசனத்தை கேட்பதற்காக, அதன்படி செய்வதற்காக, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கொண்டு வருவதற்காக, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஸ்தோத்திரம் வசனம் பெருகி அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுகிறதற்காக, பெருக்கமடைவதற்காகவே தேவன் குடும்பத்தை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? ஆதாம் ஏவாள் அதுக்காக தான் தெரிந்து கொண்டார். அதற்கு பிறகு நம்மளை அதுக்கு தான் தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொண்ட ஜனங்கள் ஸ்தோத்திரம் பெருக்கமும் வளர்ச்சியும் அறுவடையும் எதில் இருக்கிறது என்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அது எதில் இருக்குன்னா வசனத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. வசனம் எங்கெல்லாம் பெருகுதோ, வசனம் எங்கெல்லாம் விருத்தி அடைகிறதோ, வசனம் எங்கெல்லாம் ஸ்தோத்திரம் உருவாகுதோ, அங்கெல்லாம் தேவன் ஒரு வளர்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனால் வசனத்தின் மூலமாய் வருகிற வளர்ச்சி ஒரு நாளும் அது ஒளிந்து போகாது. மற்ற காரியங்கள் மூலமாக வருகிறது, சில காலங்கள் மாத்திரம் இருக்கும், அதுக்கப்புறம் காணாமல் போயிடும். அதை தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. முன்னோர்கள் ஸ்தோத்திரம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம், அந்த வார்த்தைகளை கேட்கவோ, அந்த வார்த்தைகளின்படி நடக்கவோ, அந்த வார்த்தையின்படி வருகிற அறுவடையை சபைக்குள்ளே, தேசத்திற்குள்ளே, கிராமங்களுக்குள்ளே கொண்டு வருவதற்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? ஆக குடும்பம் என்பது எதுக்கு படைச்சிருக்கிறாரு? வெறும் ஸ்தோத்திரம் நம்முடைய இன்பத்திற்காக, ஆசைக்காக, பாசத்துக்காக, இதுக்காக மட்டுமல்ல. இதை எல்லாவற்றையும் கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை நிறைவேற்றுவதற்கு, வளர்ச்சியை உண்டாக்குவதற்கு, பெருக்கத்தை சபைகளில் ஆத்துமா அறுவடை செய்வதற்கு உங்களை என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? ஆகவே நம்முடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளுவோம். வசனம் இல்லாத எந்த ஒரு காரியமும் தேவனுக்கு பிரியமே கிடையாது. அல்லேலூயா. வசனத்தை அதிகமாய் படிப்பதற்கு நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். 1 அதிகாரம் 2 அதிகாரம் இன்றைக்கி படிக்கிற காரியங்கள்லாம் போச்சு. நாங்களாம் வண்டியில் வேலை செய்யும்போது சோத்திரம் 10-12 வருஷத்துக்கு முன்னால் வண்டியில் வேலை செய்யும் போது கொண்டு போய் வண்டி ஒரு இடத்துல நிறுத்தினாங்கன்னா ஆளாளுக்கு ஸ்தோத்திர இடத்த போய் பிடிப்போம். எதுக்குன்னா சத்தியத்தை வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வேதாகமத்தை படிப்பதற்கு சோத்திரம் ஒரு நிழலை தெரிஞ்சு, ஒவ்வொரு மரத்தை தெரிஞ்சு ஓடி போய் படித்த காலங்கள் இன்றைக்கும் மனதில் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆளாளுக்கு ஒரு பைபிள். சோத்திரம் பைபிளும் கையுமா தான் தெரியும். அங்கே இருக்கிற சோத்திரம் வண்டி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஓனர் பார்த்தா, அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்தா, என்ன இவங்க பைபிள் தூக்கிட்டே திடுறாங்க அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட நாட்களில் நாங்கள் ஸ்தோத்திர வேதத்தை படித்து தியானித்து ஸ்தோத்திரம் வந்ததுனால இன்றைக்கி ஆண்டவர் ஒரு நல்ல அவருடைய பிள்ளையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறோம்? அன்னைக்கு படித்த மாதிரிலாம் இன்றைக்கி யாருமே படிக்கலை, வேதத்தை யாருமே தியானிக்கலை. எத்தனை பேர் நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் உங்களுக்கு நான் கேட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த கேள்வி நம்ம எல்லாரையும் சிந்திக்க வைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் ஒரு முறையாகிலும் பைபிளை நான் படித்து முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். இருக்கீங்களா? ஒருத்தருமே இல்லை. அப்போ நம்மளை குறித்து நம்மளே கொஞ்சம் வெட்கப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. நம்ம பைபிள் தான் நமக்கு சொத்து, வேதம்தான் நமக்கு உயிர், வேதம்தான் நமக்கு ஜீவன். அதான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தினுடைய தெளிவு இல்லைன்னா, சத்தியத்தினுடைய அறிவு நமக்கு இல்லைன்னா, சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்தோத்திர சிந்தனை நமக்கு இல்லைன்னா எதிலிருந்தும் விடுதலை பெற முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? விடுதலை கொண்டு வருகிறது, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நம்ம பூமியில் எதெல்லாம் அனுபவிக்கணும் என்று நினைக்கின்றோமோ, எதெல்லாம் நம்முடைய கையில் வந்து விழுகணும்னு நினைக்கிறோமோ, எதெல்லாம் நமக்கு வேண்டும் என்று நினைக்கிறோமோ, எது மேலே நம்ம பிரியப்படும் நினைக்கிறோமோ, அத்தனையும் கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த வேதத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நம்ம அதை விட்டுட்டோம். ஒரு தடவையாவது நம்ம வேதத்தை வாசித்து இருக்க வேண்டும். 2 நாளைக்கு ஒரு அதிகாரத்தை வாசித்தாலும் இன்றைக்கி ரட்சித்த நாள் முதற்கொண்டு இன்றைக்கி வரைக்கும் வேதத்தை வாசிச்சிருக்கலாம். அல்லேலூயா. எத்தனை தடவை வாசிக்கிறோம்? இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு பெரிய கூட்டத்தில் நான் இன்றைக்கி கேட்குறத ஒரு பக்கம் இருந்தாலும், இயேசு நியாய தீர்ப்பில் இந்த ஒரு கேள்வியை கேட்டார்னா எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எப்போ உலகத்தில் இருக்கும்போது இன்றைக்கி நம்மளுடைய கனவு என்ன தெரியுமா? நம்முடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா? யாரோ ஜெபிப்பாங்க, நமக்கு அற்புதம் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. யாரோ விண்ணப்பம் பண்ணுவாங்க, நமக்கு விடுதலை வந்துடும். அப்படிலாம் வரவே வராது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் ஆண்டுடைய சமூகத்தில் எந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தை அர்ப்பணித்து எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோமோ அதனுடைய அளவை பொறுத்துத்தான் விடுதலையும் ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அல்லேலூயா. உலகத்தில் அதான் சொல்லுகிறார். ஸ்தோத்திர தாகம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாகம் உள்ளவர்கள் தான் தண்ணீரை குடிக்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? தயவு செய்து இன்றையிலிருந்து தேவ சமூகத்தில் வார்த்தையை படிக்கிறதுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சால் பிசாசு என்ன பண்ணுறான்னா வார்த்தை கேட்கறதுக்கு விடுறதே கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விதைக்கிறவன் ஒரு விதைக்க புறப்பட்டான். 4 ஊமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது மார்க் 4. அவன் சொல்கிற அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, நம்ம தேவன் பேசுகிற வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாலேயே பிசாசு நமக்கு அது ரீச் ஆகிடக்கூடாதுன்னு அந்த வசனத்தை அவன் எடுத்துகிட்டு போயிடறான். நான் பாருங்கள். அல்லேலூயா. அவனுக்கு இருக்கிற அந்த ஸ்பீடு,
அவனுக்கு இருக்கிற அந்த துரித போக்கு, அவனுக்கு இருக்கிற அந்த அவசரத்தனம், அவனுக்கு இருக்கிற அந்த துடுதுடுப்பு நமக்கு இருந்தால் அவனை என்னைக்கே ஜெயித்திருக்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? புறா பறவையின் ரூபத்தில் வந்து எடுத்துகிட்டு போயிடறானா. ஸ்தோத்திரம். வேதம் அதில் தெளிவாக சொல்லுது. தயவு செய்து வேதத்திற்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுப்போம். எதேதோ படிக்கிறோம் இன்றைக்கி. ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். படிக்கிறதற்கு நம்ம எவ்வளவோ பிரயாசத்தை எடுக்கிறோம். பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும். ஸ்தோத்திரம். நான் ஒரு நாள் படிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டே கேள்வி கேட்டேன். பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறோம், அதுக்கப்புறம் நல்ல சம்பளம் வாங்குறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அந்த வேலைக்கு அனுப்புகிறோம், அதுக்கப்புறம் பிள்ளைகளை நல்ல நிலைமையில் எங்கேயாவது ஒரு பக்கம் பெண் பிள்ளைகளாக இருந்தால் கட்டி கொடுப்போம், இல்லை பையனாக இருந்தால் நம்ம வீட்லேயும் இன்னொன்று கொண்டு வருவோம். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன? ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. ஆனால் இவைகளை ஒன்றுமே இல்லாததுக்கு இவ்வளவு பிரயாசப்பட்டு நல்லா படிக்கணும், நல்லா வரணும், நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லுகிற அந்த ஒன்றும் இல்லாததுக்கு படுகிற அந்த பிரயாசமும் அந்த ஸ்தோத்திர காரியங்களும் வேதத்தில் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் என்றால் இல்லவே இல்லை. அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன், நம்முடைய பிள்ளைகளை வேதத்தில் படிக்க வைத்தால், வேதத்தை அவர்கள் சரியாக முறைப்படி கற்றுக்கொண்டால், வேதத்தை படிக்கிறதற்கு அவர்கள் வாஞ்சி உள்ளவர்களாய் மாறிவிட்டால், நீங்களும் நானும் அவர்களுக்காக சுத்துகிற ஓட்டங்களும் அவர்களுக்காக படுகிற பிரயாசங்களும் 100க்கு 100 குறைந்து விடும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? கர்த்தர் என்ன செய்வார்? படிக்கிறதுனால வேதத்தை படிக்கிற, ஏன்னா வேதத்தில் தான் எல்லாம் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. வேதத்தை படித்தால் எல்லாம் நம்மை தேடி வரும் என்று சொல்லிவிட்டார். வேதம்தான் ஒரு பெருக்கத்தை உண்டாக்குகிறது என்று சொல்லிவிட்டார். அந்த வேதத்தை நம்முடைய பிள்ளைகள் படிக்க ஆரம்பித்தால், நீங்களும் நானும் ஓடுகிற ஓட்டங்கள், அலைச்சல்கள், பிரயாசங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த வேதம் முற்றுப்புள்ளி வைத்து இதுவே எல்லாத்தையும் சாதிக்க வச்சிரும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? இன்றைக்கி வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கூட்டம் இல்லை. சத்தியத்தை கேட்குறதுக்கு அவ்வளவா இல்லை. முதல் சங்கீதத்தில் வாசித்தோம், செவிட்டு விரியன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? செவிட்டு விரியன் எப்படி இருக்கும்? என்ன கற்றுனாலும், என்ன சத்தம் போட்டாலும், என்ன நீங்கள் பண்ணினாலும் அந்த காது என்ன ஆகி போச்சு? செவிடாகி போச்சு. அது எதுவுமே கேட்காது. அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது 58 நல்லா சொல்லியிருக்கிறார். அது எதை சொல்லியிருக்கிறாரு? உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்டால் அவங்க எப்படி இருக்கிறாங்களாம்? செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ அதுபோல் நாம் இருக்காமல் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வசனத்தை படிப்பதற்கு முக்கியத்துவத்தை கொடுப்போம். அல்லேலூயா. ஒரு வருஷத்தில் ஒரு முறையாவது பைபிளை படிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுங்கள். நீங்கள் முயற்சி எடுக்காத பட்சத்தில் கர்த்தர் எதுவுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. எதையுமே நீங்கள் அனுமதித்தால், பிசாசு நீங்கள் அனுமதிச்சா தான் செய்வான், அனுமதிச்சா தான் உள்ளே வருவான். கர்த்தரும் நீங்கள் அனுமதித்தால், விருப்பப்பட்டால், ஸ்தோத்திரம், நீங்கள் பிரியப்பட்டால், நீங்கள் செய்கிறதற்கு மேலாக உங்களுடைய செயல்பாட்டு கூட அவர் கலந்த நம்முடைய செயல்பாட்டை வெற்றிக்கு நேராய் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? அவர் இல்லாமல் நாம் இல்லை. அவர் இல்லாமல் நம்முடைய குடும்பம் இல்லை. அவர் இல்லாமல் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அப்போ நீங்களே நானும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய காரியம், சத்தியத்தை பெருக்கமடைய செய்வதற்கு வசனம் விருத்தி அடைந்து பெருகிற்று. அல்லேலூயா. வசனம் எங்கெல்லாம் பெருகுச்சோ அங்கெல்லாம் சீசர்கள் பெருகினாங்க, ஆசாரியர்கள் பெருகினார்கள், யூதர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். வேற எதை கொண்டும் ரட்சிப்புகள் வழி நடத்தலை. சத்தியம் பெருகுச்சு, வார்த்தை பெருகுச்சு, தேவனுடைய வார்த்தை பெருகிற்று. அப்போது எல்லாமே பெருகுச்சு. அல்லேலூயா. நம்ம படிக்கிறத ஒரு அதிகாரத்தை 2 அதிகாரமாக்குங்க, 3 அதிகாரமாக்குங்க, 4 அதிகாரமாக்குங்க, 5 10 ஆகும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? 100 ரூபா 1000 மாறும். அல்லேலூயா. 1000 10,000 மாறும். உங்கள் கண்ணுக்கு அது தெரியாது. ஆவியானவர் அதை செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆகவே நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய பெருக்கத்திற்கு அவசியம் வசனம். அந்த வசனத்தை பிடித்து ஒரு சபையானாலும், குடும்பமானாலும்,
தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் பெருக்கத்திற்கு மிக மிக அவசியம். பெருக்கத்தினுடைய சீல், அதாவது விதை வார்த்தையிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் ஆண்டவரே வார்த்தையை படிக்கிறதுக்கு எங்கள் குடும்பத்தில் ஸ்தோத்திரம் யோசுவா சொல்லுகிறது போல நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் ஆண்டவரே குடும்பமாக நாங்கள் இந்த ஆண்டில் ஆண்டவரே ஒரு முறையாகிலும் வேதத்தை வாசிப்பதற்கு வேதத்தினுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் மையத்தில் நின்று அதில் இருக்கிற பெருக்கம், அதில் இருக்கிற அறுவடை, அதில் இருக்கிற வளர்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நான் இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன். வார்த்தையில் நான் முக்கியத்துவத்தை கொடுத்து ஆண்டவரே அந்த ஆதாம் ஏவாள் நோக்கத்தை புரிந்தவர்களாக அல்ல, தேவனுடைய வார்த்தையை அசட்டை செய்ததுனால அந்த குடும்பம் செய்ய வேண்டிய நோக்கத்தில் அவர்கள் தவறினார்கள். அதே காரியத்தை நாங்களும் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிப்பதற்கும் ஆண்டவரே வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்கும் கீழ்ப்படிவதற்கும் கர்த்தர் எங்களுக்கு அனுகூலமான கிருபையை கத்திருந்த வேலைகளை நீங்கள் தந்தருளுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒரு நாளைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்னால் முடிந்த அளவுக்கு வேத வசனத்தை படிக்க எனக்கு ஆர்வத்தையும் வாஞ்சியும் விருப்பத்தையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கர்த்தர் தரும்படி உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். என்னை அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் இருந்த ஆண்டவரே நிலை காட்டிலும் ஆண்டவரே நீ இந்த நாளிலிருந்து வசனம் விருத்தி அடைவதற்கு எங்கள் குடும்பத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே பெருகிறதற்கு அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வந்த ஒவ்வொருவரை கத்தரப்படியாய் வசனத்தினுடைய பெருக்கத்திற்குள்ளே விருத்திக்குள்ளே கர்த்தர் கொண்டு செல்லும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வசனம் பெருக பெருக மற்ற எல்லாம் எங்களுக்கு பெருக்கத்திற்கு நேராக கொண்டு செல்ல நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்பதை இந்த நாளிலே நீர் எங்களோடு வெளிப்படுத்தி இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.